Good evening, friends. இன்னைக்கு நம்ம சாப்டர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் உள்ள புக் பேக் ப்ராப்ளம் எக்ஸசைஸ் 1.15 சால்வ் பண்ண போகிறோம். கொஸ்டின்: வாட் இஸ் த நெட் ஃப்ளக்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் எக்ஸசைஸ் 1.14 த்ரூ a cube of side 20 cm oriented so that its faces are parallel to the coordinate planes. இதில் நம்ம தேவைப்படக்கூடிய முக்கியமான கான்செப்ட்ஸ்லாம் சொல்ல போகிறோம். இதே மாதிரி இருக்கக்கூடிய எல்லா சம்ஸும் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கவனமாக பாருங்கள். given values electric field வந்து பார்த்தீங்கன்னா 3 × 10⁻³ I யூனிட் வெக்டார் நியூட்டன் பெர் கூலும். I அப்படின்னா அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், ஜேனா அலாங் ஒய் ஆக்சிஸ், கேனா அலாங் இசட் ஆக்சிஸ். சைட் ஆஃப் த கியூப் வந்து பார்த்தீங்கன்னா 20 cm. ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபேஸஸ் பேரலல் டு த கோஆர்டினேட் பிளேன்ஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்டுடைய ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரைமரி பிளேனோட பெர்ஃபெக்டாக அலைனாக இருக்கும். ஸோ 3 பிரைமரி பிளேன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா XY பிளேன், YZ பிளேன் அண்ட் XZ பிளேன். ஒரு ஏரியா நார்மல் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், ஒரு லைன் வந்து அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா இட்ஸ் பெர்பெண்டிகுலர் டு போத் ஒய் அண்ட் இசட் ஆக்சிஸ். அப்போனா என் லைன் அலாங் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னாலும் இட்ஸ் பெர்பெண்டிகுலர் டு போத் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் இசட் ஆக்சிஸ். ஏரியா நார்மல்னாலே மோஸ்ட்லி பெர்பெண்டிகுலர். இது வந்து ஒரு லைன் ட்ரான் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன். இப்போ இந்த சர்ஃபேஸ்க்கு வந்து இந்த ஏரியா நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். எப்போவுமே ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸஸ்க்கு வந்து நம்ம ஏரியா நார்மல் வந்து எப்படி போடுவோம்னா அவுட்வர்ட் நார்மல், டுவர்ட்ஸ் இன்சைட் போட மாட்டோம், டுவர்ட்ஸ் அவுட் சைட் போடுவோம். இஃப் பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா XY, அதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வச்சு தான் நம்ம வந்து மேக் பண்ணியிருப்போம். ஸோ ஏரியா பெர்பெண்டிகுலர் அப்படின்னு பார்த்தோம்னா XY பிளேனுக்கு வந்து அலாங் இசட் ஆக்சிஸ். இது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து இதுக்கு மேலே வரதெல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ XY பிளேன், இப்போ நான் வந்து லெஃப்டில் எக்ஸும் டாப்பில் வந்து ஒய்யும் போட்டிருக்கேன். இதே மாதிரி தான் போடணுமா அப்படின்னா இல்லை, நான் வந்து சிம்பிளிஃபிகேஷனுக்காக இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போது XY பிளேன் வந்து ஏரியா நார்மல் வந்து அலாங் இசட் ஆக்சிஸ். அலாங் இசட் ஆக்சிஸ்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஏ லைன் அலாங் இசட் ஆக்சிஸ்னால் இட்ஸ் பெர்பெண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஏன் இந்த இடத்துல வந்து ஒய் ஆக்சிஸ் பற்றி சொல்லாமல் எக்ஸ் ஆக்சிஸ் பற்றி மட்டும் சொல்கிறேன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் பாயிண்டட் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணி அதுக்கேற்றப்பல தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஒய் இசட் பிளேன் அப்படின்னா ஏரியா நார்மல் வந்து அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இட்ஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் டு அலாங் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எக்ஸ் இசட் பிளேன் அப்படின்னா ஏரியா நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா அலாங் ஒய் ஆக்சிஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், ஏரியா நார்மல் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கக்கூடிய ஒரே பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் இசட் பிளேன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டும் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், ஏரியா நார்மலும் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ்னா ஆங்கிள் பிட்வீன் த எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த ஏரியா நார்மல் டு ஒய் இசட் பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா 0 டிகிரி. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், E × del s cos θ, cos θக்கு பதிலாக cos 0, cos 0னா 1, ஸோ E × del s. ஸோ ஒய் இசட் பிளேன் வழியாக ஃப்ளக்ஸ் வந்து பாஸ் ஆகுது. அதே ஏரியா நார்மல் பெர்பெண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா என்னென்ன பிளேன் வரும்னா XY பிளேன் அண்ட் XZ பிளேன். இந்த ஏரியாஸ் இந்த பிளேன்ஸ்லாம் ஆங்கிள் பிட்வீன் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த ஏரியா நார்மல் இந்த பிளேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. ஸோ அதில் நம்ம ஃப்ளக்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது cos 90 = 0, ஸோ 0. இந்த மாதிரி பெர்பெண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கக்கூடிய பிளேன்ஸில் வந்து ஃப்ளக்ஸ் வந்து பாஸ் ஆகாது. ஸோ நோ ஃப்ளக்ஸ் வில் பாஸ் த்ரூ ஃபேஸஸ் பேரலல் டு XY பிளேன் அண்ட் XZ பிளேன். ஸோ இதை நான் எடுத்து இங்கே வரைஞ்சிருக்கேன். ஸோ மற்ற ஃபேஸஸ் மூலமாக வந்து ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகாது. ஒன்லி த்ரூ த நம்ம எக்ஸை லெஃப்ட்டு, ஒய் வந்து டாப்பு, இசட் வந்து கீழே, அந்த மாதிரி வரைஞ்சோம்னா வரக்கூடிய கோஆர்டினேட்ஸில் லெஃப்ட் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா நார்மல் டு லெஃப்ட் ஃபேஸ், ரைட் ஃபேஸ் இருக்குது. இதில் வந்து நான் லெஃப்ட் சைடில் பிளாக் ஏரோவில் மார்க் பண்ணியிருக்கிறது வந்து ஏரியா நார்மல் டு லெஃப்ட் ஃபேஸ், ரைட் சைடில் மார்க் பண்ணியிருக்கிறது ஏரியா நார்மல் டு ரைட் ஃபேஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்போவுமே ஒரே டைரக்ஷன் தான், பாயிண்டிங் ரைட்டு அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ ஃப்ளக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிங் த்ரூ த ஏரியா நார்மல் வந்து எந்தெந்த பிளேன்ஸ்லாம் ஏரியா நார்மல் வந்து அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கோ அது வழியாக மட்டும்தான் ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகும். ஸோ அது வந்து என்ன பிளேன்னா ஒய் இசட் பிளேன். அதுக்கு 2 ஃபேஸ், ஒன்று லெஃப்ட்டு ஒன்று ரைட்டு. இப்போ நம்ம வந்து லெஃப்ட் ரைட்டு வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ லெஃப்ட் ஃபேஸ் ரைட் ஃபேஸில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஃபேஸ் மட்டும் எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் பாயிண்டிங் ரைட், ஏரியா நார்மல் இஸ் பாயிண்டிங் லெஃப்ட். ஸோ ஆங்கிள் பிட்வீன் த ஏரியா நார்மல் அண்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் த லெஃப்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. டிஏ வெக்டர் அப்படின்னு மார்க் பண்ணுறது வந்து ஏரியா வெக்டர்.
ஸோ 180 டிகிரினா காஸ் 180 வந்து -1. நீங்கள் எழுதும்போது இ del s காஸ் தீட்டா ஈக்குவல் டு இ del s காஸ் 180 டிகிரி 180 டிகிரி காஸ் 180 டிகிரி ஈக்குவல் டு -1 அந்த மாதிரி எழுதிட்டு மைனஸ் இஏ அப்படின்றத எழுதுங்க. அதே ரைட் ஃபேஸ்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் பாயிண்டிங் ரைட், ஏரியா நார்மல் இஸ் பாயிண்டிங் ரைட். ஸோ வந்து ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்றதுனால ஆங்கிள் வந்து 0 டிகிரி. ஸோ அதே ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா ஃப்ளக்ஸ் இந்த ரைட் ஃபேஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு del s காஸ் தீட்டா இ இன்ட்டு del s காஸ் 0 டிகிரி காஸ் 0 டிகிரி ஈக்குவல் டு 1. ஸோ ப்ளஸ் இஏ. ஸோ டோட்டல் ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். டோட்டல் ஃப்ளக்ஸ்னா ஒரு கியூப்னு இருந்தால் அதுக்கு லெஃப்ட் ஃபேஸ், ரைட் ஃபேஸ், ஃப்ரண்ட்டு, பேக்கு, டாப்பு, பாட்டம் எல்லாமே நான் கால்குலேட் பண்ணுறோம். லெஃப்ட் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா -EA, ரைட் ஃபேஸ் வந்து +EA, மற்ற எல்லா வழியாகவும் ஃப்ளக்ஸ் போகிறதில்ல. ஸோ +0. ஸோ ஈக்குவல் டு 0. காஸ் லா படி ஃப்ளக்ஸ் டோட்டல் ஈக்குவல் டு சார்ஜ் என்க்ளோஸ்டு பை எப்சிலான் நாட். ஸோ என் டோட்டல் ஃப்ளக்ஸ் 0ன்றதுனால என்க்ளோஸ் சார்ஜும் 0. ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு enters the left face of the cube and leaves the right face of the cube same quantity. எவ்வளோ குவான்டிட்டி வந்து லெஃப்ட் ஃபேஸ் ஆஃப் த கியூப்லேயே என்டர் ஆகுதோ அதே குவான்டிட்டி வந்து ரைட் ஃபேஸ் போயிடுது. என்க்ளோஸ் சார்ஜ் எதுவும் இல்லை. ஃபிசிக்ஸ்க்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரொம்ப டஃப்பாக சால்வ் பண்ண கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.